Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ் பேசும்போது என்னென்ன சென்டென்சஸ் நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. அருகில் இருந்த கடைக்கு சென்றேன். இதோ பக்கத்துல இருந்த ஷாப்புக்கு தான் போனேன். யாராவது தேடிட்டு இருப்பாங்க, நீங்க எங்க தான் போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நான் பக்கத்துல இருந்த ஷாப்புக்கு தான் போனேன்றதை எப்படி சொல்லலாம்? I went to a nearby shop. Nearby shopனா கிட்ட அருகில் இருக்கிற ஷாப்னு அர்த்தம். I went to a nearby shop. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பசியால் வாடினேன். அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்னால பசியை தாங்க முடியல, நான் பசியில வாடிட்டு இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I'm starving to death. I'm starving to death. Next sentence, என் தலைமுடி நரைக்கிறது. என்னோட ஹேரோட கலர் கிரே கலர்ல மாறிட்டே வருது, நரைச்சிட்டு வருது. அதை எப்படி சொல்லலாம்? My hair is turning gray. அப்படின்னா என்னோட ஹேரோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, கிரே கலருக்கு டேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். My hair is turning gray. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆடை உங்களை இளமையாக காட்டுகிறது. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ல நீங்க பார்க்கறதுக்கு எங்கா இருக்கீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? This dress makes you look so young. இந்த ட்ரெஸ்ல நீங்க எங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். This dress makes you look so young. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தண்ணீர் கொதித்து விட்டது. அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர்லாம் குடிப்போம் இல்லையா, தண்ணி கொதிக்க வச்சு தான் குடிப்போம் இல்லையா, அப்போ சொல்லலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு. அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? The water has boiled away. அப்படின்னா அந்த தண்ணி கொதிச்சிடுச்சுன்னு அர்த்தம். The water has boiled away. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆற விடவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஹாட்டாக இருந்துச்சுன்னா, சாப்பிட்ற பொருள் ஃபுட் ஏதாவது ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆற விடுங்க, ஆறட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? லெட் இட் கூல் டவுன். அது கொஞ்ச நேரம் ஆற விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவீங்க. லெட் இட் கூல் டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பால் கொதிக்கிறது. பால் கொதிச்சுட்டு இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? The milk is boiling over. அப்படின்னா பால் கொதிக்குதுன்னு அர்த்தம். The milk is boiling over. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மாவு பிசையவும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன்ல சப்பாத்தி ஏதாவது போடுறாங்க, அவங்க மாவு பிசைஞ்சுதான் சப்பாத்தி போடணும் இல்லையா, அதை மாவு பிசையறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Knead the flour. Knead the flourனா மாவு பிசையறதுன்னு அர்த்தம். Knead the flour. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்றதை எப்படி சொல்லலாம்? I don't want to disturb you or I don't want to trouble you கூட சொல்லலாம். நீங்க ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். I don't want to disturb you or I don't want to trouble you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்றதை எப்படி சொல்லலாம்? I want you to be happy. நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். I want you to be happy. நெக்ஸ்ட் ஒன், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப நாள் பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ மீட் பண்ணக்குள்ள சொல்வீங்களே, உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்வீங்களே, அதுதான். இட்ஸ் கிரேட் டு see you again. உங்களை மீண்டும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம். இட்ஸ் கிரேட் டு see you again. நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I have heard about this before. I have heard about this before. இந்த விஷயத்தை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று இரவு நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நேற்று நைட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? What were you doing last night? What were you doing last night? நான் நேற்று நைட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? Yesterday night கேட்கக்கூடாது, நம்ம last night கேட்கணும். What were you doing last night? நேற்று நைட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பற்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நினைச்சிட்டு பதட்டமா இருக்கீங்க, அதை எப்படி சொல்லலாம்? I'm really nervous about it. பதட்டமானா ரொம்ப பயத்தோட இருக்கீங்க. I'm really nervous about it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களை மீண்டும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் ஒரு அப்பாவி போல் நடிக்கிறார். அவர் ஒரு அப்பாவியா நடிச்சிட்டு இருக்காருன்றதை எப்படி சொல்லலாம்? He is acting like an innocent person. He is acting like an innocent person. அவர் பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டா நடிச்சிட்டு இருக்கார் பாருங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் he is acting like an innocent person. எங்கள் சண்டைக்கு நீங்கள் தான் காரணம். எங்களுடைய சண்டைக்கு, எங்களோட பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம்ன்றதை எப்படி சொல்லலாம்?
You are the reason for our fight. You are the reason for our fight. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் தேவையற்ற செயல்களை செய்கிறீர்கள். நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You are doing unwanted things. நீங்க தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். You are doing unwanted things. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசணுன்றதை எப்படி சொல்லலாம்? I have to talk an important matter to you. I have to talk an important matter to you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் என்னதான் சொன்னாலும் நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? If I tell you, you won't believe that. நான் சொன்னாலும் நீங்க அதை நம்ப மாட்டீங்கன்னு அர்த்தம். If I tell you, you won't believe that. நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை சரியான நேரத்தில் அங்கு அழைத்து செல்வேன். உங்க ஃப்ரெண்டையோ யாரையோ நீங்க சொல்றீங்க, நான் உன்னை கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறேன்றதை எப்படி சொல்லலாம்? I will get you there in time. நான் உங்களை வந்து கரெக்டான டைமுக்கு கூட்டு போயிடுவேன்னு அர்த்தம். I will get you there in time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் செல்வதற்கு முன் நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். ஸோ அவங்க போயிட போறாங்க, யாரையோ நீங்க மீட் பண்ண போறீங்க, அவங்க போறதுக்குள்ள நீங்க அவங்கள போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி சொல்லலாம்? We have to meet them before they leave. அவங்க போகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போய் அவங்கள மீட் பண்ணிடணும், இல்லைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதுதான். We have to meet them before they leave. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அவசரமாக பணம் தேவை. எனக்கு அர்ஜென்ட்டா வந்து மணி தேவை, பணம் தேவைன்றதை எப்படி சொல்லலாம்? I am in urgent need of money. எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைன்றது அர்த்தம். I am in urgent need of money. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.